மாவட்ட கம்பன் கழகத்திலே இருந்து சவுந்தரபாண்டியன் அவர்கள் வருகிறார். அவர் பேசக்கூடிய தலைப்பு அனுமன் அல்ல இலக்குவனே என்று பேச வருகிறார். அன்பு பாராட்டி அழைக்கிறேன். இயற்கையினால் பெற்றெடுக்கப்பட்டு தொல்காப்பியரால் தழுவப்பட்டு வள்ளுவரால் வளர்க்கப்பட்டு கம்பரில் ஆழம் கண்டு பாரதியின் தோளில் சோம்பல் முறித்து பாரதிதாசனின் விரல்களில் விளையாடி கண்டதாசனின் கவிதைகளில் கவிபாடி அண்ணாவின் அடுக்கு மொழியில் நடனமாடி புதுக்கோட்டை வாழ் மக்களின் நாடி நரம்புகளில் மட்டுமல்ல உங்கள் இரத்தத்தின் ஒவ்வொரு அணுக்களிலும் உயிராய் கலந்துள்ள நம் தாய் மொழியாம் தமிழை முதலில் வணங்குகிறேன். ஒருவருக்கு இடர் என்று வந்தால் நிற்பார் எங்கள் ஐயா தமிழ் சுடர் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த மன்றமாக இருந்தாலும் அதில் தர்மத்தோடு சட்டத்தை காப்பாற்றக்கூடிய நடுவர் பெருந்தகை உள்ளிட்ட அவைக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் பெருந்தகை அவர்களே, ராமரனுடைய வெற்றிக்கு பெரிதும் துணையாய் இருந்தது அனுமன் அல்ல லக்குவனன் என்பதே என்னுடைய தலைப்பு. இப்போ அனுமன் ராமருடைய வெற்றிக்கு செய்த உதவி என்பது எது எப்படி என்று சொன்னால், நான் இந்த கம்பன் கழகத்தில் கலந்து கொண்டு பேசுவது போன்றது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் தொண்டுதான் எனக்கு நோக்கம் என்றாலும் கூட இந்த நிகழ்ச்சி பேசிவிட்டு இறங்குற பொழுது புதுக்கோட்டை கம்பன் கழகத்தினர் எனக்கு துட்டு தருவாங்க, அதுல ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்கு. இடையிடையே பேசும்போது இங்க கம்பன் கழகத்திற்குரிய ஒரு கை தட்டும் தருவாங்க, அதுவும் ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்கு. இது அனுமன் ராமருக்கு செய்த தொண்டு மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுங்க. ஆனால் லக்குமணன் ராமருக்கு செய்த உதவி எப்படி தெரியுமா? இந்த புதுக்கோட்டை மக்கள் இங்கே வந்து அமர்ந்து தமிழுக்கு தொண்டு செய்கிறார்கள் அல்லவா, அது போன்றது ஒரு தொண்டு. ஏனென்றால் இவர்கள் வந்திருப்பது முழு நோக்கம் தமிழ் தொண்டுக்காக மட்டும்தான் என்பதை நான் முதலில் பதிவு செய்கிறேன். ஐயா திருமால் அவர்கள் அழகாக பேசினார். சுக்கிரவன் ஒரு மது போதையில் இருந்தார், மது போதையில் தள்ளாடினார் என்று நான் சொல்லல, திருமால் ஐயா தான் சொன்னார். நான் இப்படி 2 இடங்களை நான் தொட்டு காண்பிக்கிறேன். அனுமன், எப்பயுமே இங்க நிறைய பேர் இருக்கீங்க, நாம ஒரு விஷயத்துல பாதிப்பு அடைஞ்சு இருக்கிறோம் அப்படின்னா அதே விஷயத்துல இன்னொரு பாதிப்பு அடைஞ்சிருக்கிறாரு, நான் எதிரில் இருக்கிறாரு, அவர் மேல நமக்கு ஒரு பற்று பாசம் வந்துருங்க. அனுமன் சொல்லின் செல்வர் தான், நான் ஏற்றுக்கொள்கிறேன். அனுமன் மிக சிறந்த திறமைசாலி தான், ஏற்றுக்கொள்கிறேன். அவர் செய்த தவறுகளையும் நம்ம ஏத்துக்கணுங்க. எப்படி தெரியுமா? ராமர் கிட்ட போய் சொல்றாரு, நீங்க என்ன சொன்னீங்க? சுக்கிரவன் மது போதையில் தள்ளாடுகிறான்னு சொல்றீங்க. அந்த சுக்கிரவனை பத்தி யார் சொல்றது? அனுமன் சொல்றாரு, உரிமை என்று இவருக்கு உரிய தாரமாம், உரிமை என்று இவருக்கு உரிய தாரமாம், அருமருந்தையும் அவன் விரும்பினன், அருமருந்தையும் விரும்பினன், இருப்பையும் துறந்து இவன் இங்கு இருந்தினன், கருமஞ்சம் கடவுள் என்றார். யாருக்கிட்ட போயிட்டு? அனுமன் ராமரிடம் போய் சொல்றாரு, ஐயா சுக்கிரனுடைய மனைவிய வாலி கடத்திட்டு போயிட்டா, சுக்கிரனுடைய இடத்தை வாலி பிடிச்சுக்கிட்டான். அப்ப என்ன அர்த்தம்? ராமரும் மனைவியை இழந்திருக்கிறார், கடத்தப்பட்டிருக்கிறார், ராமரும் தன்னுடைய இடத்தை விட்டு வந்திருக்கிறார். எப்படி சொல்லின் செல்வர் ஜாயின் பண்றாரு பாத்தீங்களா? எப்படி ஒரு மனசை பார்த்தார் பாத்தீங்களா? மாமருடைய மனநிலையையும் குடும்ப நிலையும் தனக்கு சாதகமாக அனுமன் மாற்றிக்கொண்டார். இதுல நல்ல ஒரு நோக்கத்தை பாருங்க. லக்குமணன் ராமருக்கு செய்த உதவியில் எந்த உள்நோக்கமும் கிடையாது. ஆனால் அனுமன் ராமருக்கு செய்த உதவியில் ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், தன்னுடைய அரசன் சுக்கிரவனுக்கு ராமர் உதவி செய்ய வேண்டும், அதற்காக அனுமன் உதவி செய்தாருங்க. இதுல எப்படிங்க ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத உதவி வரும் என்று தான் நான் கேட்கிறேன். நம்ம பத்மா அம்மா கூட அழகான ஒரு பாட்டு சொன்னாங்க. மற்ற இனி உரைப்பது என்ன, வானிடை மண்ணில் நின்னை செற்றார் என்னை செற்றார். அது வரைக்கும் ஓகேங்க. அனுமன் ராமருடைய மனதை எப்படி மாற்றி வச்சிருக்கார் பாருங்க. அடுத்த வார்த்தை தாங்க கூர்மையாக கவனிக்க வேண்டிய வார்த்தை. தீயோர் எனினும், நல்ல வார்த்தை கவனிங்க, தீயோர் எனினும் உன்னோடு உற்றார் எனக்கும் உற்றார் சொல்ல வைக்கிறேன். பரவாயில்லைங்களா? ஒரு அவதார புருஷனை, அவருடைய மனசை சொல்லின் செல்வர் அனுமன் எவ்வளவு மாற்றியிருந்தா, சுக்கிரவா உனக்கு
நண்பனா இருந்தா அவன் தீயவனாகவே இருந்தாலும் எனக்கு அவன் நண்பன் ஒரு அவதார புருஷனை சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய சொல்லின் செல்வர் அவரை மாற்றி இருக்கிறார் என்று சொன்னால் அது நிச்சயமாக நான் சொல்லுகிறேன். அனுமன் செய்த உதவி உள்நோக்கத்தோடு செய்த உதவி. லட்சுமணன் செய்த ராமருக்கு செய்த உதவி எப்படி தெரியுமா? தன் உள்ளத்தையே ராமனிடம் நோக்குவதுதான் லட்சுமணனுடைய அடையாளம் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்யறேங்க. இப்ப நான் ரெண்டே இடத்தை மொத்தம் 4 இடங்களை சொல்லி ராமருக்கு பெரிதும் உதவுவது லட்சுமணன் என்று நான் நிறைவு செய்கிறேன். பெரியோர்களே, இங்க எல்லாம் பல இயக்கத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறீங்க, உறவினர்கள் வந்திருக்கிறீர்கள், நண்பர்கள் வந்திருக்கிறீர்கள். இவர்களுக்குள்ள நண்பன் இருப்பாரு, அந்த நண்பனை பார்த்து சொல்லுவாரு, டே நீ தாண்டா எனக்கு உயிர்னுவாரு. அவர் சொல்லும் பொழுது அவர் உண்மையிலே நண்பன் மீது உயிராகத்தான் இருப்பார். அண்ணன் தம்பியை பார்த்து சொல்லுவான், தம்பி நீ தான் எனக்கு உயிர். தம்பி அண்ணனை பார்த்து சொல்லுவான், அண்ணா நீ தான் எனக்கு உயிர். அப்படி சொல்லும் போது அப்படி இருக்கக்கூடிய உறவு எதனால் அங்க பிரியுது? உலகத்தில் 2 காரணத்தால் தான் உயிருக்கு உயிராக நேசிக்கிற தலைவரை, உயிருக்கு உயிராக நேசிக்கிற அண்ணனை, உயிருக்கு உயிராக நேசிக்கிற உறவை நாம் விட்டு வெளியே வருகிறோம். 2 காரணங்கள் தான். ஒன்று என்ன தெரியுமா? தன் மீது எதுவுமே தவறு இல்லை என்கிற போதிலும் தன் மீது பழி போடுகிற பொழுது அது உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் ஒருவன் அங்கிருந்து வெளியே வந்து விடுவான். இது நம்ம தெரிஞ்ச விஷயம். இதை நான் எதற்காக சொல்றேன் தெரியுமா? மாயமான் பின்னால் ராமன் செல்லுகிறாருங்க. மாயமான் பின்னால் ராமன் செல்லுகிறார். ராமன் மாயமான் பின்னால் செல்வதற்கு லட்சுமணன் எந்த வகையிலும் காரணமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ராமனை தடுத்து நிறுத்துகிறார், வேணானா அதுல ஒரு சூழ்ச்சி இருக்குதுன்னு சொல்றாரு. சரி, அவர் அங்க போன உடனே சீதையின் அருகிலேயே யார் நிற்பது என்று சொன்னால் லட்சுமணன் நிற்கிறார். எதற்காக நிற்கிறார் என்று சொன்னால், நாம் சென்று விட்டால் நாம் அன்னையாக கருதுகிற சீதைக்கு ஏதாவது பிரச்சனை வந்து விடுமே என்று அவர் அங்கு நிற்கிறாருங்க. அந்த நிகழ்வு நடப்பதற்கு லட்சுமணன் எந்த விதத்திலும் காரணம் இல்லை. நன்றாக உற்று கவனியுங்கள். இந்த இடத்தில் லட்சுமணனுடைய பெருந்தன்மை நமக்கு புரியும். குற்றம் வீந்த குணத்தின் கோமகன் இற்று அவ்வாள் அரக்கன் மாயை புரிந்தமையால் இற்று வீழ்ந்தனன் என்னவும் அயல் நிற்றாயோ இளையோ ஒரு நீ என்கிறார் சீதையம்மா. நீங்க நல்லா பாருங்க, மாயமான பிடிக்க சொன்னது சீதை, லட்சுமணனுடைய பேச்சை கேட்காமல் போனது ராம. தன் அன்னைக்கு அன்னையாக நினைக்கக்கூடிய சீதைக்கு ஏதாவது பிரச்சனை வந்து விடுமே என்று நிற்கக்கூடியவன் லட்சுமணன். அந்த லட்சுமணரை பார்த்து சீதை கேட்கிறா, ராமர் அங்கு அடிபட்டு இருக்கிறாரு, அந்த சத்தத்தை கூட கேட்காம நீ இங்கிருந்து போகாம இருக்கிறியே, நீ எல்லாம் ஒரு தம்பியா என்று ஒரு பழிச்சொல் போடுகிற பொழுது அந்த நேரத்தில் எந்த தம்பியாக இருந்தாலும் காட்டை விட்டு போயிருப்பாருங்க. ஆனால் லட்சுமணனுக்கு தன் பழிச்சொல் பற்றி கவலை இல்லை, ராமனின் பாசம்தான் முக்கியம் என்பதை நினைத்து அந்த நிகழ்வை இயல்பாக கடந்து போனான் என்று சொன்னால் அதுதாங்க லட்சுமணனுடைய பாத்திரம். நடுவர் பிறகு 2 செய்தி, இது அவருடைய காரணம். நான் ஒன்னு சொல்றேங்க. அடுத்தது என்ன தெரியுமா? தனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் நமக்கு கிடைக்கலன்னு வச்சுங்களேன், தனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு புகழ் கிடைக்கலன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு மனக்கசப்பு ஏற்படுங்க. நான் இப்படி சொல்றேன், இப்போ எங்க வீட்டில் சாம்பார் செய்யறாங்கன்னு வச்சுங்களேன், எங்க மனைவி சாம்பார் செய்யறாருங்க, நான் வந்து பூண்டு வெங்காயம் உரிச்சு தருவேன், காய்கறியை நறுக்கி தருவேன், சாம்பார் வைப்பாங்க, சாம்பார் சாப்பிடுவாங்க, சாம்பார் நல்லா இருக்குது, யார் வச்சாங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? எங்க மனைவி தான் வச்சாங்கன்னு சொல்லுவாங்க. உதவி செஞ்சவர்கள் சொல்ல மாட்டாங்க. ஒரு ஃபுட்பால் ஆடுறோம், ஃபுட்பால்ல கோல் அடிக்கும் போது யாருப்பா கோல் அடிச்சாதனா மரணா கோல் அடிச்சாருன்னு சொல்லுவாங்க. அந்த பால் அவர்கிட்ட வர வரைக்கும் எத்தனை பேர் உதவி செஞ்சிருப்பாங்க, ஆனால் கோல் அடித்தவரை நம்ம சொல்லுவோம். அது மாதிரி நான் கேட்கிறேங்க, இந்திரஜித்தை கொன்றது யார்? லட்சுமணன் தானே. ராமபிரான் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? லட்சுமணனை புகழ்ந்திருக்க வேண்டும் அல்லவா? நீதான் இந்திரஜித்தை கொன்றாய் என்று புகழ்ந்திருக்க வேண்டும் அல்லவா? ராமபிரான் சொல்றார், கேட்டுங்க, கிடைக்க வேண்டிய இடத்திலும் அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றாலும் அந்த அங்கீகாரத்தை பற்றி கவலைப்படாமல் ராமன் என்கிற பாசத்தால் கட்டுப்பட்டவர் லட்சுமணன். ராமர் சொல்லுகிறார், என்ன தெரியுமா சொல்றாரு? ஆடவர் திலகம் நின்னால் வந்ததன்று, ஆடவர் திலகம் நின்னால் வந்ததன்று, இகழ் ஆடவன் சேடன் என்னும் அனுமனால் வந்ததன்று, வேறொரு தெய்வத்தின் சிறப்பால் வந்ததன்று. என்ன சொல்றார் அடுத்த வரி? வீடன் தந்த வென்று ஈது என்கிறார். எப்பா உங்களால வெற்றி வரல, இது வீரனின் தந்த வெற்றி என்று யார் சொல்லுகிறார் என்று சொன்னால் ராமன் சொல்லுகிறார். தான் தான் இந்திரஜித்தை கொன்னோம், அந்த அங்கீகாரம் தமக்கு கிடைக்கவில்லை என்றாலும் கூட அங்கீகாரம் முக்கியமல்ல, புகழ் முக்கியமல்ல, பாராட்டு முக்கியமல்ல, ராமன் தன் மீது வைத்திருக்கிற பாசம், அவர் மீது வைத்திருக்கிற பாசம் தான் முக்கியம் என்று நடைபோட்டவர் யார் என்று சொன்னால் லட்சுமணன். ஆகவே எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி புரிந்த லட்சுமணன் என்று சொல்லி நிறைவாக இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நடுவர் பெருந்தகைகளே, போர்க்களத்திலே லட்சுமணன் இறந்து கிடக்கிற பொழுது இப்படி சொல்லுகிறார் ராமன். என்ன சொல்கிறார் தெரியுமா? தாயோ நீயே,
தந்தையும் நீயே, தவம் நீயே, சேயோ நீயே, தம்பியும் நீயே, திரு நீயே. என் தம்பி அல்ல, நீதான் எனக்கு தாய், நீதான் எனக்கு அம்மா, நீதான் எனக்கு அப்பா என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த திருமால் சொன்னது இந்த திருமாலுக்கு தெரியவில்லை. ஆகவே எந்த சூழ்நிலையிலும் அங்கீகாரத்திற்காகவும் புகழுக்காகவும் எதுவும் செய்யாமல் ராமன் மீது கொண்ட உள்ளன்பிற்காக வெற்றிக்கு துணை பிறந்தது லக்குமணனே, லக்குமணனே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு. பல விதத்திலும் இலக்குவனுடைய பெருமைகளை தொடர்ந்து அடுக்கினார். அதில் ஒன்று பாருங்க, சீதை அவ்வளவு கொடுமையான சொன்ன நிலையிலும் உடன் இருந்தவன் என்றெல்லாம் சிறந்த இடங்களை தொட்டு காட்டினார். நிறைவான பேச்சாளராக